போட்டி கேட்டுக் கொள்கின்றோம். அந்த காலை அடங்கக்கூடிய கோவிலூர் பாட்டையா செவன் ஸ்கூல் வீரர்களும் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறார்கள். அந்த கோவிலூர் பாட்டையார் வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதற்கு அடுத்தபடியாக கலவரங்கள் வேண்டிய வயதுபுரம் இளைஞர் அவரது காரிக்காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கோவிலூரை சேர்ந்த சரவணன் அவர்களும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கிறார்கள். நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு கோவிலூரை சேர்ந்த பட்டையார் செவன் வீரர்கள், இதற்கு அடுத்தபடியாக வைரபுரம் இளைஞரது காரிக்காலையை வாரிவாசல் அருகில் தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு மேலப்பகுதியை சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் குழு வீரரா ஒண்ணுமே தெரியும். கொண்டிருந்தார்கள். நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு கோவிலூரை சேர்ந்த பட்டையார் செவன் வீரர்கள், களமிறக்கப்பட்டுள்ள பாக்கியவுடையார் மாட்டினுடைய உரிமையாளர் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கிறார்கள். அனைத்து மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் சோளம்பட்டி தங்கம் நினைவுக்குழு சார்பாக நினைவு பரிசில் வழங்கி சிறப்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். மாலை மரியாதை செய்து சிறப்பித்த அவர்களுக்கு நன்றி. தற்சமயம் டீம் கேப்டனுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவரான நாராயணன் அவர்கள் கொண்டாடி பற்றி கிடைப்பார்கள். கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை கோவிலூருக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையார் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை கோவிலூருக்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையார் செவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலை நேரத்திலே இளங்குடி கிராமத்திலே மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படியும் உன்னை பிடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்ற ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையார் செவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா, தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு
மேலப்பங்குடியை சேர்ந்த பெரியநாச்சியம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவில் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தலக்காவரை சேர்ந்த பாக்கியோடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்து கோவிலூருக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார் தலக்காவரை சேர்ந்த பாக்கியோடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றனர். எப்படியும் உன்னை பிடித்து பரிசுத்தொகையில் வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோயிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பட்டையை கிளப்புமா கிளப்பாதான் பாத்துருவோம் கொஞ்ச நேரம் பொறுத்திருப்போம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியோடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படியும் உன்னை பிடித்து பரிசுத்தை வென்றே தரும், கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டுள்ள சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியோடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து கோவிலூருக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் வீரர்களே. மாடு களம் இறக்கப்பட்ட 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. மாடு களம் இறக்கப்பட்ட 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம். பரிசுத்தை வெல்ல போவது தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா. பாக்கிய உடையார் அவரது காலையா, பட்டையாசவன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இதற்கு அடுத்தபடியாக வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு மேலப்பங்குடியை சேர்ந்த பெரியநாயகம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காலைனா இதுலயா காலா எங்க பாப்பா பாத்துருவோம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். எங்க பாப்பா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் இளங்குடி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியாக களமிறக்கப்பட்டுள்ள நாள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியோடையார் அவரது காலை மிக கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து இந்த விக்கியோடு ஸ்பீக்கரை முதல்ல ஆகணும். பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காலையா, சிறந்த மாடுபிடி வீரர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். இதற்கு அடுத்தபடியாக வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு மேலப்பங்குடியை சேர்ந்த பெரியநாச்சியம்மன் குழு வீரர் தாங்களை ஆயத்தப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
பரிசுத்தை வெல்ல போவது சிறப்பான காளையா, சிறந்த மாடுபடி வீரர்களா? நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்று வைக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா, தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா? பரிசுத்தை வெல்ல போவது காளையா, காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றன. எப்படி முன்னை பிடித்து பரிசுத்தை கோவிலூருக்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக என்னை கிட்டத்தில் நெருங்கி பாருங்கிறது கால எங்க பாப்பான். சிறப்பான காளையா, சிறந்த மாடுபடி வீரர்களா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் துடிப்பான வீரர்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளையா, காளையர்களா? நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பரிசுத்தோடு வென்று செல்வோம், கோவிலூருக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்களால் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பரிசுத்தை வெல்ல போவது சிறப்பான காளையா, சிறந்த மாடுபடி வீரர்களா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் துடிப்பான வீரர்கள். எங்க பாப்பா பாத்துருவோம் காலை வீட்டுக்கு எல்லாம் வச்சிருக்கு. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. வீரர்களே, மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன. மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்று வைக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு பரிசுத்தை வெல்ல போவது காளையா, காளையர்களா? நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியவுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து ஒரு சில இடத்துல ஆரம்பிக்கிறார். பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா? காளையா, காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு வேலப்புங்குடி சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற
சிவகங்கை மாவட்டம். நீ பக்கத்துல இருக்க முடியாது, இளங்குடியில இருக்க முடியாது அவர் சொல்ற. பரிசு வெல்ல போவது காளையா காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவில் 4வது சுற்று நிகழ்ச்சியாக களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்தில் வாழையை தொடரலையே சார். வாழை யார் பரிசு தராலோ அவர்களுக்கு சார் 100 ரூபாய் பரிசு கொடுக்குறோம். எங்க பாத்திரம் பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு 200 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையா காளையர்களா? தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, ஓர் இருவருக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கியுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயம்மார் விக்கி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு 201 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா? சிவகங்கை மாவட்டம் இளங்குடியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவில் தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள வாழை கம்பீரமான தோட்டத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கியுடையார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெற்றுச் செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையாசவன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. காலையா காலையர்களா, காலையா காலையர்களா? இதை தயாராகிட்டாரா வீரர்களே? உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடங்கள். இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க. போ கடைசி 10 நிமிடங்கள். பாத்துருவோம். தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவில் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா? பரிசு வெல்ல போவது காளையா காளையர்களா? நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி செஞ்சை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் சார்பாக மேலும் 201 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணமுள்ளன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்கள் சார்பாக 201, காரைக்குடி செஞ்சையை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் சார்பாக 201 சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணமுள்ளன. மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூரை சேர்ந்த அன்பு தம்பி வரும் சார்பாக 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வெறும் 200 வருது, 500 கொடுத்தா பரவாயில்ல. தலக்காவூரை சேர்ந்த வரும் சார்பாக 201, ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி சார்பாக 201, செஞ்சியை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் சார்பாக 201 சிறப்பு பரிசுகள் வந்து உயிர்ந்த வண்ணமுள்ளன. என்ன போயிருக்கிய? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற பரிசுத்தை பெறுவதற்கு தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா? மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூரை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்கள் சார்பாக 300 500 விட்டா பரவாயில்ல. ஜான் பிரிட்டோ மளிகை கடையா? ஜான் பிரிட்டோ அவர்கள் சார்பாக 301 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து வீழ்ந்த வண்ணமுள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தலக்காவூரை சேர்ந்த பாக்கியுடையார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா,
கோவிலூரை சேர்ந்த பட்டையா தேவன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயம்மார் விக்கி அவர்கள் சார்பாக 201, காரைக்குடி செஞ்சியை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் சார்பாக 201, தலக்காவூரை சேர்ந்த வருண் சார்பாக 201, தலக்காவூரை சேர்ந்த ஜான் பிரிட்டோ அவர்கள் சார்பாக 301. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார். தலக்காவூரை சேர்ந்த பாக்கிய உடையார் அவர்களது காளையா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள கோவிலூரை சேர்ந்த பட்டையா சிறந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது. வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது. என்ன தலக்காவூர் மாநகர இளைஞர்கள் சேர்ந்து 100 ரூபா தானா? தலக்காவூர் மாநகர இளைஞர்கள் சார்பாக 101, தலக்காவூர் மாநகரி இளைஞர்கள் எல்லாரும் சேர்த்தாவே ஒரு 500 கொடுக்கலாமே. இளைஞர்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கிய விளையாட அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது. எப்படியும் உன்னை பிடித்து பரிசு வென்றே தருவோம், கோவிலூருக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கோவிலூரை சேர்ந்த பட்டையா சிவன் வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றனர். பரிசத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திட பாக்கிய விளையாட அவரது காலை. அந்த காலையை எப்படியும் பிடித்து வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். எங்க பாப்பா பாத்ரூம் பரிசுத்தை வருவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தலக்காவூரை சேர்ந்த பாக்கிய விளையாட அவரது காலை மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் திரு லட்சுமணன் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருகிறவர் என்று கூறு அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்காவூரை சேர்ந்த பாக்கிய விளையாட அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். என்ன தம்பிய சோர்வடைந்தது போல் தெரிகிறது. எங்க பாப்பா எல்லாரும் விசில் அடிச்சு கேட்டுங்க, பாக்கியெல்லாம் அமைதியா இருக்க. எங்க பாத்துருவா பரிசுத்தை வெல்ல போவது காளையர்களா? வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடங்கள். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தை வெல்ல போவது தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா? வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது. பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு தலக்காவூருக்கு பெருமை சேர்த்திடவா, கோவிலூருக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காளையா, சிறந்த மாடுபிடி வீரர்களா? தம்பி 3ஆம் நம்பர் தான் இந்த மாட்டை பிடிக்க போறான்னு நினைக்கிறேன். எங்க பாத்துருவான் கடைசி 3 நிமிடங்க, இப்ப தயா ஏறுது. பாத்துருவான் பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம்
தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கோயில் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா பட்டையாசவன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் தலக்கா ஊரை சேர்ந்த பாக்கிய உடையார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்கள் சார்பாக 201 செஞ்சியை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள் சார்பாக 201 தலக்காவூரை சேர்ந்த வருண் சார்பாக 201 தலக்காவூர் ஜான் பிரிட்டோ அவர்கள் சார்பாக 301 தலக்காவூர் மாநகரி இளைஞர்கள் சார்பாக 101 எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடங்க எல்லாரும் ஜோராடிக்க எங்க பாத்துருவோம் பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா கோவில் ஊருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு வெங்கடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தலக்கா ஊரை சேர்ந்த பாக்கியவரையார் அவரது காலை குறிப்புடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றது எங்க பாத்திரம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா யார் சொன்னது மாதிரி ஒருத்தோட வாழ தொடரு எங்க பாத்திரம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 1 நிமிடம் பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்ட தலக்கா ஊரை சேர்ந்த பாக்கியவரையார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மேலத்தூங்குடி பெயினாட்சி அம்மன் குழு வீரர்களும் ஒவ்வொருயாக மைதானத்துக்கு வருமாறு தங்கள் அன்போடு அவுட்ட மாட்டானே அப்ப கொஞ்சம் உள்ள கொஞ்சம் விரைவுங்க தலக்காவூர் கொஞ்சம் விரைவுங்க இளைஞர்கள் காரிக்காலை உடனடியாக மைதானத்துக்கு கொண்டு வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கைசெய்து இந்த ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க ரெக்கார்டு போட்டபடியே இருக்கா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு ரெக்கார்ட்ல இருக்கு எப்பதான் பாக்குறேன் தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள மாலைக்கு மாலை மரியாதை செய்வதற்காக வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் என்பதை தொடர்ச்சியோடு தெரிவித்து வருகின்றோம். தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள நாளைக்கு மாலை மரியாதை செய்வதற்காக மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, நான் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறவங்க. நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரபுரம் இளைஞரது காரிக்காலை
அந்த காலை எடுப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க ஓகலாமா டீம் கட்டுரைக்கு கொண்டு செல்லும் என்ற ஒரே நோக்கத்தோடு மேலப்பொங்கலை சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் வளர்ந்து கொண்டு எங்களிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞரது காரிக்காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அப்போ அப்போ ஐயா பேர் என்ன? அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசுத்த வென்றிருக்கிறோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு செல்லிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மேலப்பொங்கலை சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் பரிசுத்தை வருவதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாறுபடி வீரர்களா பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் வளர்ந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரபுரம் இளைஞரது காரிக்காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அப்ப இங்க இருக்கா யாரு இங்க இருக்கா யாரும் சொல்லாது இங்க இருக்கா ஒன்றும் சொல்லக்கூடாது சர்ச்சையோட கம்மன் இருக்க போது பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் இழந்து கொண்டு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மயிலபுரம் இளைஞரது காரிக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மேலப்பொங்குடி சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் இளமுறையை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே வளர்ந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு செல்லிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா காளையா காளையர்களா காளையா காளையர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா சிவகங்கை மாவட்டம் இளம்பெரு கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மேலப்பொங்கலை சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் பரிசுத்தை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டம் மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளைனா இதுலையா கால எங்க பாப்பா வீரர்கள் துடிப்பான வீரர்கள் திறமையான வீரர்கள் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்ற மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு செல்லிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை அந்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா பெரியநாச்சி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வைரபுரம் இளைஞர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருங்குடியை சேர்ந்த மரக்காலை சார்பாக சிறப்பு பரிசாக ரூபாய் 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மதிய வேலையிலே கண்களுக்கு விருந்து விடத்தின் விதமாக சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு காலை களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு
5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா, குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா, பரிசு தூக்கி வெல்ல போவது காளையா காளையர்களா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் பொன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேலப்பொங்கலை சேர்ந்த பெரியநாச்சிய மங்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே வந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை, அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு மேலப்பொங்கலை சேர்ந்த அன்பு தம்பிகள் மிகவும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது குன்னங்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா, காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். காலைனா இதுலையா கால எங்க பாப்பா பரிசுத்தை வெல்ல போவது காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரைக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா. அப்போ உட்கார்ந்துருக்கா தள்ளுங்க தம்பி, அப்பா உட்கார்ந்துருக்கா எந்திரிக்க உட்கார்ந்துருக்கா தள்ளி இருக்க எந்திரிக்க அங்க தள்ளி இருக்க உள்ள தள்ளி இருக்க. நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் இளங்குடியை சேர்ந்த கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாட திருவிழா. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா, வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு வைரபுரம் என்ற ஆலயக்கு இளைஞர்கள் இருந்து காரிக்காலை, அந்த காரிக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா, குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மேலப்பொங்குடியை சேர்ந்த பெரிய நாட்டியம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக இளங்குடி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிலே பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரைக்கு பெருமை சேர்த்திடவா, மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நத்தபுரையை சேர்ந்த நந்தா கோபாலகிருஷ்ணன் அவரது காலை, அந்த காலை அடக்குவதற்கு அமராவதி புது கருப்பர்கள் வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா, பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா, காரைக்கு பெருமை சேர்த்திடவா, வைரபுரம் இளைஞர்களது காரைக்கு பெருமை சேர்த்திடவா, மேல பூங்குடியை சேர்ந்த பெரிய நாட்டியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா, காளையர்களா, வீரர்களும் சிறந்த வீரர்கள். துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரரா, சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா, பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரைக்கு பெருமை சேர்த்திடவா, குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேல பூங்குடியை சேர்ந்த பெரிய நாட்டியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். மாடு களம் இறக்கப்பட்டு
10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறார். மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் ஆட்சி 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து தண்ணி கொடுங்க பரிசுத்தை தண்ணி கொடுங்க தண்ணி மோனாங்க போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வைரபுரம் இளைஞரது காரைக்கு பெருமை சேர்த்திடவா மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்கள் காலை மிக கம்பீரமான தோற்றத்தோடு கலந்து இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படி முன்னே பிடித்து பரிசுத்து மேல பூங்குடிக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மேல பூங்குடி சென்ற பெரியநாச்சி அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநிலத்தில் சிறப்பு பரிசாக கருங்குடி மரக்காலை சார்பாக 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகைகளும் வந்து குடித்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி அருகாமையில் வைரபுரம் இளைஞரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா. குன்னங்கோட்டை நாட்டைச் சேர்ந்த மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா. சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா. தம்பி ராம என்னடா உன் ஆள் கிட்டத்திலே தொடவே இல்லையே மாட்டேன் அங்க வந்து உன்னை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே வளர்ந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 5வது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா. குன்னங்கோட்டை நாட்டைச் சேர்ந்த மேல பூங்குடியைச் சேர்ந்த பெரிய நாச்சியம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். தம்பி ராம உன் தாள சூட இருக்கிறா என்னடா கம்மன் இருக்காங்க. பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள வைரபுரம் இளைஞரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்து மேல பொங்குடிக்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மேல பொங்குடியை சேர்ந்த பெரியநாச்சி அம்மன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உயிர்ந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா. கருமுடியை சேர்ந்த மரக்காலை சார்பாக 201 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா அன்பு தம்பிகள் இதோ தயாராகிவிட்டார்கள். பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா இளைஞர்களது காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாச்சியம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள். போட்டினா இதுலயா போட்டி எங்க பாத்திரம் தம்பி உட்கார்ந்து என்னத்தை எடுத்த பரிசுத்தை வெல்ல போவது யாருக்கு? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் வீரர்களே
உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடங்கள். கடைசி 10 நிமிடங்கள். பரிசுத்தை வருவதற்கு காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடவெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற வைரபுரம் என்றாலே வடபாடு என்றாலே இளைஞர்களது காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா? அதையால் தானே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டி சென்ற மேலப்பொங்குடி சேர்ந்த பெரிய நாட்டியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா? மேல பூக்குடிக்கு பெருமை சேர்த்திடவா? இளைஞர்களது காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா? பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வைரபுரம் இளைஞர்களது காரி காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. எப்படியும் முன்னை பிடித்து பரிசுத்தை குன்னங்கோட்டை நாட்டிற்கு கொண்டு செல்வோம், மேல பொங்கலுக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி சார்பாக 201 வழங்கப்படும். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் விக்கி அவர்கள் சார்பாக 201 ரூபாய் வழங்கப்படும். எக்கச்சக்கமான சிறப்பு என்கிற வருணுங்கிறா. மேலும் வருண் சார்பாக 201 ரூபாய் வழங்கப்படும். மேலும் தலக்காவரை சேர்ந்த வருண் சார்பாக 201 வழங்கப்படும். இருக்கிறாரெல்லாம் எடுக்கணும், இல்லாட்டி எந்திரிச்சிடணும். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவரை சேர்ந்த வருண் சார்பாக 201 வழங்கப்படும். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. காரைக்குடியை சேர்ந்த ரகுமான் அவர்கள் சார்பாக 201, காரைக்குடியை சேர்ந்த ரகுமான் அவர்கள் சார்பாக 201, ஆலங்குடி ஐயமார் விக்கி சார்பாக 201, தலக்காவரை சேர்ந்த வருண் சார்பாக 201, கருகுடி மறைக்காலி சார்பாக 201. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உயிர்ந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மேல போக்கிடைக்கு பெருமை சேர்த்திடவா? வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா? துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேலப்பொங்குடியை சேர்ந்த பெரியநாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வந்து உந்த வண்ணம் என்ன பேரு நிறைய இருக்கு, ரூபா கம்மியா இருக்கு. கல்லல் ஆலம்பட்டை சேர்ந்த ஐயாக்கன் அவர்கள் நினைவாக மற்றும் பனங்குடி நாடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி அருண், வடமாட்டினுடைய மாடுபிடி வீரர் அருண் சார்பாக பனங்குடி மின்சார வாரியத்தினுடைய ஊழியர் திரு பாண்டிமுத்து அவர்கள் சார்பாக எவ்வளவுப்பா? 307 ரூபாய். ஏப்பா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 300 தான் கொடுக்கணுமா? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட. ஏப்பா என்னப்பா அது? அப்போ வீடியோக்காரரை பார்த்துட்டு இல்லைங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி என்றாலே வைரபுரம் என்றாலே வடமாடு என்றாலே காரைக்காலை இளைஞர்களுக்கு பெருமை சேர்த்திட. காலையும் சிறந்த காலை, துடிப்பான வீரர்கள், பரிசு தொகை வெல்ல போவது காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் செஞ்சை சென்ற செந்தில் அவர்கள் சார்பாக 201. மேலும் இந்த மாட்டிற்கு செஞ்சை சென்ற செந்தில் சார்பாக 201. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உயிர்ந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற
சிவகங்கை மாவட்டத்தில் கடைசி 5 நிமிடம், கடைசி 5 நிமிடங்க. எங்க பாத்துருவோம் பரிசு போய் வெல்ல போவது காளையா காளையர்களா? சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று வைக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரி காளைக்கு பெருமை சேர்த்திடவா? குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா? சிறப்பு பரிசுகள் 1300 ரூபாய், 1300 ரூபாய். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை மிக கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? சிறந்த மாடுபடி வீரர்களா? சிறப்பான காலைக்கு உரியர்களா? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பரிசுத்தவர்களையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற வைரபுரம் இளைஞர்களது காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் குன்னங்கோட்டை நாட்டைச் சேர்ந்த மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா? அன்பு தம்பிகள் உதவி தயாராகிவிட்டார்கள். எல்லாரும் ஜோரா இருக்க விசிலடிச்சு கைதட்டுங்க, ஜோரா இருக்க விசிலடிச்சு கைதட்டுங்க. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் துடிப்பான வீரர்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? எங்க பாத்துருவார் அன்பு தம்பிகள் உதவி தயாராகிவிட்டார்கள். பரிசுத்தை வெல்ல போவது காளைக்கு பெருமை சேர்த்திடவா? காளையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் கடைசி 3 நிமிடம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா? கொன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேல பூங்குடியை சேர்ந்த பெரிய நாட்டியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? கரூரை சேர்ந்த மரக்காலை சார்பாக 201, ஆலங்குடி ஐயமார் விக்கி சார்பாக 201, ஆலங்குடி சேர்ந்த வருண் சார்பாக 201, செஞ்சியை சேர்ந்த செந்தில் அவர்கள் சார்பாக 201, மணக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருண் மற்றும் ஆலம்பட்டை சேர்ந்த ஐயாக்கன் அவர்கள் நினைவாக பனங்குடியை சேர்ந்த மின்சார வாரிய பாட்டிமுத்து அவர்கள் சார்பாக 301, மேலும் சிறப்பு பரிசாக காரைக்குடி ரகுமான் சார்பாக 201. எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து முடிந்தவன் அவர்கள சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கடைசி 2 நிமிடம். பரிசுத்தை பெறுவதற்கு கடைசி 2 நிமிடம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி வைரபுரம் இளைஞர்களது காரிக்காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தை வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேலப்பங்குடியை சேர்ந்த பெரிய நாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பரிசுத்தை பெறுவதற்கு காலைக்கு பெருமை சேர்த்திடவா? காலை ஏர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? வைரபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா? மேல பூங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு குன்னங்கோட்டை நாட்டை சேர்ந்த மேலப்பங்குடியை சேர்ந்த பெரிய நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? கடைசி 1 நிமிடம், கடைசி 1 நிமிடம். காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? வைரமிடமா மேல தூங்குறியா? வைரமிடமா மேல தூங்குறியா? நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற காரைக்குடி நகர் வைரபுரம் இளைஞர்களது காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. கொஞ்சம் விரைவுபடுத்துங்க, அடுத்த மாடு வந்துச்சுல. வைரபுரம் இளைஞர் பரிசீலனை படிச்சிருமாறு அன்போடு கெடுக்க முடியாது. நீ என்ன வேண்டுதல் மாட்டையா? இந்த பழனியா
கோபாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசுத்து வென்றே தரும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே மத்தியவரட்டி என்றாலே ஒரு தனி சிறப்பை பெற்ற அமராவதி புதுவரை சேர்ந்த கருப்பர்கள் வீரர்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் நத்த பறக்கைக்கு பெருமை சேர்த்திடவா. இங்க இருக்கிற 6 அடி மனிதர் இருக்கிறாங்க. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாதரக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் பந்தயப்பாட்டினுடைய உரிமையாளருமாகிய அழகப்பன் அவர்கள் சார்பாக 201 ரூபாய். எவ்வளவுப்பா? 500 கொடுத்திருக்காருல, 500 வச்சுக்க. ஒரு பிரசிடண்ட் வந்து 200 கொடுக்கலாமா? இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாதரக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பந்தயப்பாட்டினுடைய உரிமையாளர் அழகப்பன் அவர்கள் சார்பாக 201 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நத்த பறக்கையை சேர்ந்த நந்தா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா. மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி செந்தில் அவர்கள் சார்பாக 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிறப்பான காளையா, சிறந்த மாடுபிடி வீரர்களா, நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்தைச் சேர்ந்த நத்தபருக்கியைச் சேர்ந்த நந்த கோபாலகிருஷ்ணன் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே திரும்புகிற ஒரே நோக்கத்தோடு மஞ்சள் என்றாலே அமராவதி புதுவர் என்ற ஒரு தனி சிறப்பு. அந்த தனி சிறப்பை வருகின்ற வகையிலே அமராவதி புதுவரை சேர்ந்த கருப்பர் ஒரு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காளையா, காளையர்களா, நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்தைச் சேர்ந்த நாட்டபுரியை சேர்ந்த நந்தா கோபாலகிருஷ்ணன் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்தை வென்றே தருவோம், அமராவதி புதுவருக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவரை சேர்ந்த கருப்பர் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தை பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பான காளையா, சிறந்த மாடுபடி வீரர்களா, இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாதரக்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் மல்லியப்பாட்டினுடைய உரிமையாளரும் சாயா அழகப்பன் அவர்கள் சார்பாக 201, காரைக்குடி செந்தில் அவர்கள் சார்பாக 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியத்தைச் சேர்ந்த நத்தபறக்கையைச் சேர்ந்த நந்தா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா. கருப்பர்களுடைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறந்த வீரர்கள், நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற செங்கடபள்ளம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே மஞ்சவிரட்டு என்றாலே அமராவதி புதூர் என்ற ஒரு தனி சிறப்பு. அந்த தனி சிறப்பை பெறுகின்ற வகையிலே அமராவதி புதூரை சேர்ந்த கருப்பர் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வந்து வாழ ஒரு ஆள் தான். தம்பிகளுக்கு அன்பான வேண்டுகோள், வாழ ஒரு ஆள் தான். நீங்க மாடு களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன.
மாடு களமிறக்கப்பட்டு 5 தம்பி வாழை பிடிக்கிறாரு. மண் அள்ளி வாழை பிடிக்கிறார். சரியா? கையில எழுதுன்னு தேய்ச்சிக்கிறீங்க. மண்ணை கைத்து அள்ளி வாழை வச்சு பிடிக்கிறார். மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சட்டமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அமராவதி அமராவதி வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது. மாட்டு மிக சிறப்பாக விளையாடி அமராவதி புது கருப்பூர் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தற்சமயம் களம் இறக்க வேண்டிய இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவர்களாலே கேட்டுக்கொள்கிறோம். அந்த கொஞ்சம் வேகம் பண்ணுங்கப்பா. ஏப்பா அது மாடுபடி வீரர்களுக்கு இல்ல அருண் குக்கர் கள செயலாளர் ஏனா மாறன் அவர்களுக்கும் திருப்பத்தூர் தொகுதியினுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக அவர்கள் சார்பாக செங்கந்திரலை சேர்ந்த பொய்சொல்லா மையனார் குழு வீரர்களுக்கு காவல் தெய்வம் கருப்பசாமியின் நீதான் ஆடுகளம் என்று வந்துவிட்டால் அர்ஜுனன் வில்லில் இருந்து வரும் அம்பு போல் இருக்கும் இரு கூறிய கொம்புகளுக்கும் அஞ்சாது கட்டி தழுவ மாறும் எங்கள் கைதான். இதில் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி கொண்ட நெஞ்சம் துரிந்தாடும் ஒருத்திருந்து பார்ப்போம் களம் காலைக்கா இல்லை காளைகளுக்கா என்று சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் முதல் கடமாடு நிகழ்ச்சியிலே 8வது சுற்று நிகழ்ச்சியாக 7வது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்திலே மிக சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீனி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தன் இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது காலை. அந்த காலையை கட்டாயம் அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்லும் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கந்திடை சேர்ந்த பொய்சொல்லாமை ஐயனார் அடங்காத காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. மதிய வேலையிலே கண்களுக்கு விருந்து வளர்த்தின் விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவர்களாலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையினை அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள செங்கந்திடலைச் சேர்ந்த பொய்சொல்லா மெய்யனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அடங்க மறுக்கின்ற காலையா அடக்க துடிக்கின்ற வீரர்களா எங்க மாத்திரம் ஒரு ஜோட விஷயத்துக்கு கைதட்டுங்கப்பா, அமைதியா எங்க உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள்.
மதிய வேளையிலே கண்களுக்கு விருந்து வளர்த்தின விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான சற்றத்தோடு சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டு இருக்கின்ற காலை பல்வேறு வளமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தன் இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த வெள்ளக்காலையை அடக்கி பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி அருகாமையில் உள்ள செங்கத்திடலைச் சேர்ந்த பொய்சொல்லா மெய் ஐயனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தில் சிறப்பு பரிசினையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் உளவாடு நிகழ்ச்சியிலே 7வது சுற்று நிகழ்ச்சியாக தற்சமயம் ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தன் இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை. அந்த வெள்ளக்காலையை கட்டாயம் அடக்கி பரிசு தொகையிலே வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள செங்கத்திடை சேர்ந்த பொய்சொல்லா மெய் ஐயனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய சிவகங்கை மாவட்டம் செந்தில் அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அந்த காலை அடக்கக்கூடிய எம்எம்கே நல்லவரான் முளையூர் அணி வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக செஞ்சையை சேர்ந்த செந்தில் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு எம்எம்கே நல்லவரான் முளையூர் அணி வீரர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மைந்தன் இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள செங்கத்திடலைச் சேர்ந்த பொய்சொல்லா மெய் ஐயனார் அடங்காத காலை குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. உற்சாகப்படுத்துங்கள். மதிய வேளையிலே கண்களுக்கு விருந்து படைத்தின் விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோட்டத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையினை அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. பல்வேறு வரவாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் காரைக்குடி நகருக்கு பேரும் புகழை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய செங்கத்திடலைச் சேர்ந்த பொய்சொல்லா மெய் ஐயனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அடங்க மறுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா, அடக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. எங்க மாத்திரம் அவருக்கு ஜோரம் சேர்த்து கேட்டுக்காப்பா, எங்க மாத்திரம் அமைதியா போயிட்டு டைமர்ல கொஞ்சம் ஹோடுக்காப்பா, ஒரு ஜோரம் சேர்த்து கேட்டுக்கா. மதிய வேளையிலே கண்களுக்கு விருந்து படத்தின் விதமாக ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீனி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை
பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையினை அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள். வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் செலுத்தவர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் போலும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடி அருகாமையில் உள்ள சங்கந்திடல் பொய் சொல்லா மெய்கையனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அடக்க துடிக்கின்ற வீரர்களா, அடங்க மறுக்கின்ற காலையா, எங்க மாத்திரம் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள். மதிய வேளையிலே கண்களுக்கு விருந்து வளர்த்திட விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தன் இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ள காலை மிக துடிப்புடன் சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலை அழைக்கி பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியோடு செயல்படுத்துகிறது என்றார். எங்க மாத்திரம் காலையில இதில்லை கால கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது போல் என்பது போல் மிக துடிப்புடன் கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கொஞ்சம் ஓரமா போனேன் கையோ அப்பா முதல்ல தேவைப்பட்ட ஆம்புலன்ஸ் கொண்டு போப்பா அருண். உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் சோர்வடைந்து கொண்டு உற்சாகப்படுத்துங்கள். மதிய வேலையிலே கண்களுக்கு விருத்து வடத்திடுவதாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மண்ணின் மைந்தன் இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் இந்த காலையினை அடக்கி பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சங்கந்திடால் பொய் சொல்லா மெய்யினார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக வடமாடு மஞ்சு நிகழ்ச்சியுடைய 8வது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறங்க வேண்டிய காலை செந்தில் அவர்களுடைய காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்த்து களமாட இருக்கிற மாடுபிடி வீரர்கள் MNK நல்லவரான் குழு மாடுபிடி வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்க பாத்துருவான் உள்ளூர் மாடு விளையாடுறது அமைதியா இருக்கு. எங்க பாத்துருவான் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்க பாத்துருவான் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்கள் சோர்வடைந்து கொண்டு உற்சாகப்படுத்துங்கள். மதிய வேலையிலே கண்களுக்கு விருந்து வடித்திடும் விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் இளங்குடிக்கு பேரும் புகழில் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சாரதா ராஜேந்திரன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையினை அடக்கி பரிசு தொகையிலே சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சரித்தவர்கள் பல்வேறு உடவாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி
சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கத்தினரை சேர்ந்த பொய்சொல்லாமை ஐயனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, இல்ல சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அடக்க மறுக்கின்ற காளையா, அடக்க துடிக்கின்ற வீரர்களா, எங்க மாத்திருவான்? வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வடவாத நிகழ்ச்சியிலே 7வது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்திலே மிக சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வலம் வந்து கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு வளமான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையை அடக்கி பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சளைத்தவர்கள் எல்லாம் பல்வேறு வடவாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் உள்ள சங்கம் திரளுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொய்சொல்லாமை ஐயனார் அடங்கா காலை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது கோழைத்தனம். வீரமில்லாருக்கு வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்களமும் இல்லை. இதில் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடும், வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும். வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு வீரர்களே கடைசி 10 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம். கடைசி 10 நிமிடங்கள். எங்க மாத்திரம் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீரர்கள் சோர்வடைந்தவன் தெரிகிறது, உற்சாகப்படுத்துங்கள். அதிக வேலையிலே கண்களுக்கு விருது கொடுக்கும் விதமாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் சோறுபடுத்தவே தெரிகிறது. உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். காளையா காளையர்களா, சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அடங்க மறுக்கின்ற காளையா, அடக்க துடிக்கின்ற வீரர்களா, ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு உணவாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்ட கவுன்சிலர் NMK லட்சுமணன் அவர்கள் ரூபாய் 200 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் மஞ்சரி லட்சுமணன் சார்பாக 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியை சேர்ந்த மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாதார்குடியுடைய ஊராட்சி மன்றத்தின் தலைவரும் பந்தய மாட்டின் உரிமையாளராக காணாரூர் அழகப்பன் சார்பாக 201 காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாதார்குடியில் ஊராட்சி மன்றத்தின் தலைவரும் பந்தய மாட்டின் உரிமையாளருമായ காணாரூர் அழகப்பன் சார்பாகவும் மாறன் சார்பாகவும் 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் மஞ்சரி லெப்டினன்ட் சார்பாக 21 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு வீரர்களே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக செஞ்சையை சேர்ந்த செந்தில் சார்பாக 21 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? அடங்க மறுக்கின்ற காலையா, அடக்க துடிக்கின்ற வீரர்களா? ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? எங்க பார்த்துருவான்? சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் உணவாடு நிகழ்ச்சியிலே 7வது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு கம்பீரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை. மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலங்குடியை சேர்ந்த ஐயமார் தேர்வழியை சேர்ந்த சுப்பிரமணியன் சார்பாக 21 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேர்வழியை சேர்ந்த சுப்பிரமணியன் சார்பாக 21 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? எங்க பார்த்துருவான்? உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீரர்கள் சோர்வடைந்து கொண்டு தெரியுது, உற்சாகப்படுத்துங்கள். ஒரு நேரம் கோப்பி தொட்டு வாங்க நீங்கள். காலையா காலையில இதுல காலா எங்க பார்த்துருவான்? பாத்திரம் பாத்திரம் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீரர்கள் நெருங்கி விட்டார்கள், உற்சாகப்படுத்துங்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளங்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் ரூபாய் 500 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது கோழைத்தனம். வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை, வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்களமும் இல்லை. இதில் வீரமில்லா நெஞ்சம் பயந்தோடும், வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும். வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் மஞ்சரி லெப்டினன்ட் சார்பாக 21, பாதர்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் காணாரோட அழகப்பன் மாறன் சார்பாக 21, தேர்வோதி சுப்பிரமணியன் சார்பாக 21, செஞ்சிலை சேர்ந்த செந்தில் சார்பாக 21, இளங்குடியை சேர்ந்த காணா பாலகிருஷ்ணன் சார்பாக 51 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடங்கள். எங்க வந்துருவான்? கடைசி 4 நிமிடங்கள். அந்த ஜோரா கேட்டிருக்காப்பா, அமைதியா படிக்கிறீங்க. காலையா காலை ஏறுகளா, காலையா காலை ஏறுகளா. வளைய பிடிச்சி தொங்காதீங்க, தயவு செஞ்சு உங்க ஆர்வத்தை கைதட்டிங்க. விசிலரிங்க எப்படி வளைய பிடிச்சி தொங்காதீங்க. சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காரைக்குடி நகர் செந்திலை சேர்ந்த செந்தில் அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அந்த காலை அடக்குவதற்கு எம்எம்கே நல்லவரான் முளையூர் அணி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, இல்லை வர்ண பகவானுக்கு பெருமை சேர்த்திடவா? எங்க மாத்திரம்? உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீரர்கள் சோர்வடைந்து கொண்டிருக்க உற்சாகப்படுத்துங்கள். வீரர்களே, கடைசி 3 நிமிடங்கள், கடைசி 3 நிமிடங்கள். மண்ணின் மைந்தன் இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சங்கந்திகளை சேர்ந்த பொய் சொல்ல மெய்கையினார் அடங்கா காலை குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? பல்வேறு உறவாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியை சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையினை அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வென்று செல்வோம். நாங்களும் சாய்த்தவர்கள் எல்லாம் பல்வேறு வனமாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு
பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 2 நிமிடங்கள். எங்க பத்திரம் ஒரு ஜோரா விசுவத்தி உள்ளூர் மாடு விளையாடு அமைதியா போயிட்டு இருக்க. எங்க பத்திரம் காலையா காலை ஏற்கலா. சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. அடங்க மறுக்கின்ற காலையா, அடக்க துடிக்கின்ற வீரர்களா. ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா, இல்லை 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே வளர்ந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது வெள்ளக்காலை மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு சிங்காரமாக சீறி பாய்ந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காலையை அடக்கி பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம். வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 1 நிமிடம். வீரர்களே கடைசி 1 நிமிடம். எங்க மாற்றுவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் இளங்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட வடமாடு நிகழ்ச்சியிலே சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. வீரர்களே நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தன் இளங்குடியைச் சேர்ந்த சாரதா ராஜேந்திரன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய செந்தில் அவர்களுடைய காலையை மைதானத்திற்கு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.